ட்ரெயின் ரைட் ஜாலியா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய்டு. அபி, காவ்யா, அங்க பாரு, அங்க ஒரு டேபிள் ஃப்ரீயா இருக்கு. அங்க உட்காந்து சாப்பிட்டா இன்னும் ஜாலியா இருக்கும். அபி, எந்த டிஸ்டர்பும் இல்லாம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா சாப்பிடலாம். வா போலாம். ஐயோ, நம்மள மட்டும் விட்டுட்டு போறாங்களே. நானும் அபி கூட போறேன். அஞ்சலி, ஃப்ரைட் ரைஸ் தானே வேணும்னு கேட்ட, சாப்பிடலாமா? நீயே சாப்பிடு. அக்கா, நீங்க பசங்களை சரிம்மா. சார், கவலைப்படாதீங்க சார். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். பசங்க கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க சார். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சார். கூடிய சீக்கிரமே சரியாயிடும். நீ சொல்லிட்டா எல்லாம் நடந்துருமா? என்ன மீறி எழிலும் பசங்களும் என்னைக்கும் ஒண்ணாக முடியாது. மேடம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? செம்ம ஹைட்டா இருக்கு. எனக்கு இந்த ரைட் ரொம்ப பிடிக்கும். நாங்க அதுல போறோம். என்ன இதுல போகணுங்கிறீங்க? இப்போ நீங்க இவ்ளோ ஹையான ரைட்ல போணுமா? இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நீங்க இவ்ளோ ஹைட்ல போனதில்ல. போனா பயமா இருக்கும். ஒரு தடவையாவது எங்களை விளையாட விட்டா தானே அது பயமா இருக்கா ஃபன்னா இருக்கான்னு தெரியும். விளையாடுறதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்றீங்க. அபி, அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? இட்ஸ் ஓகே மேடம். அவ சொல்றதும் சரிதான். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். காவ்யா, அங்க போய் நில்லு. என்ன பி சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டு போறாரு. நடக்கிறதெல்லாம் ஃபேண்டசி மாதிரி இருக்கு. நிஜமாவே இவர் நம்ம அப்பா தானா? இவர் இப்படியே இருந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மேடம், எல்லா இடத்துலயும் அந்த தமிழ் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஏதாவது பண்ணுங்க மேடம். ஏய், பசங்களுக்காக எழில் அவ பேச்சு கேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா அவ ஸ்கோர் பண்ணிட்டான்னு அர்த்தமா? அவ என்ன பண்ணாலும் எழில நெருங்க கூட முடியாது. சரிங்க மேடம், அவ ஐயாவை நெருங்க முடியாதுன்னே இருக்கட்டும். நீங்க எழில் ஐயாவை நெருங்க ஏதாவது பண்ணுங்க. இவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. எழிலோட க்ளோஸா இருக்கவே முடியல. இந்த ஜெயிண்ட் வீலை யூஸ் பண்ணி எழிலோட க்ளோஸா இருக்க வேண்டியதுதான். ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க போலாம். எழில், என்கிட்ட கொடு. எதுக்கு? கூட சொல்றேன். கொடு. இந்த அபி, நீயும் செல்வியும் ஒரு பாக்ஸ்ல உட்காந்துக்கோங்க. இவங்க கூட வா. ஆமா. கவின், காவ்யா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாக்ஸ்ல உட்காந்துக்கோங்க. காவ்யா, நான் உன் கூட இருக்கேன், பயப்படக்கூடாது, சரியா? இந்தா, இது உனக்கும் அஞ்சலிக்கும். இது எனக்கும் எழிலுக்கும். வாங்க போலாம், வாங்க போலாம், போலாம் போலாம், வாங்க. போங்க போங்க. மேடம், குழந்தைக்கு என்ன வயசு? 6 வயசு. சாரி மேடம், 10 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்கள தான் மேடம் அலோவ் பண்ணுவோம். அங்க டிக்கெட் கவுண்டர்ல சொல்லிருப்பாங்களே. என்கிட்ட யாருமே சொல்லலையே. எனக்கு போணும் டாடி, போணும். இல்ல மேம், கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம்.
சரி நான் அஞ்சலியோட வெளியில நிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எழில், நீ எதுக்கு பாத்துக்கணும்? அவ கேர்டேக்கர் தானே, அவ பாத்துப்பா. அஞ்சலியை நீ பாத்துக்கோ, நாங்க ரைட் போறோம். வா எழில். ம் மனோ மனோ, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, குழந்தைகளுக்காக தான் ஓகே சொன்னேன். அஞ்சலியை நானே பாத்துக்கிறேன். குடு தமிழ், நீ போ. அஞ்சலியை கொடு. வா அஞ்சலி. இல்ல தமிழே இருக்கட்டும். மேடம் எந்திரிக்காதீங்க, உட்காருங்க மேடம், 3000 போகுது, உட்காருங்க. அவ பாத்துப்பா, வா. இல்ல இல்ல நீ போயிட்டு வா தம்பி நான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் மூவ் பண்ணிடுங்க சார். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே. ஹலோ, நீங்களும் அவங்களோட தான் வந்திருக்கீங்களா? ஹலோ, யார் நீங்க? நீங்க அந்த குடும்பத்தோட சேர்ந்து வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அப்ப நீங்களும் கேர்டேக்கரா? ஹலோ, யார பார்த்து கேர் டேக்கருங்கறீங்க? என்ன பார்த்தா கேர் டேக்கர் மாதிரி தெரியுதா? ஆளை பார்த்தா எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த பொண்ணு தான் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா நினைச்சேன். அவங்க கேர்டேக்கர்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அவங்களோட சுத்துறீங்கல்ல, 4 குழந்தைங்க 2 கேர்டேக்கர் இருக்க கூடாதா? ஆனா இப்பதான் நீங்க கேர்டேக்கர் இல்லைன்னு புரியுது. இப்ப மட்டும் எப்படி புரியுது? அந்த பொண்ணை பார்த்தா சிரிச்ச முகமா இருக்கு. குழந்தைங்களை அவங்களால தான் பார்த்துக்க முடியும். நீ உருன்ல இருக்க, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. குழந்தைங்களை உங்களால எப்படி பார்த்துக்க முடியும்? யோ, உன்னால எதுவும் பண்ண முடியாது. ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலாம் அஞ்சலி. கவின் காவியாலாம் வரட்டும், எல்லாருமே சேர்ந்து போலாம். அவங்க மட்டும் என்ன விட்டுட்டு போனாங்களே, நம்ம அங்க போகலாம். வா போகலாம். தமிழ் போலாம். ஆசைப்படுறான்ல, கூட்டிட்டு போ. டாடி நீங்களும் வாங்க, 3 பேர் போலாம். ஜாலியா இருக்கும். இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். டாடி நீங்களும் வாங்க ப்ளீஸ். சரி போலாம், வா. வாங்க உட்காரு. வாங்க. சார் வாங்க சார். நான் அடுத்த பாக்ஸ். இல்லை சார், இடம் இல்லை சார், இன்னும் நிறைய பேர் நிற்கிறாங்க சார். ஒன்னதான் உட்காரு. வாங்க சார். வாங்க டாடி, வாங்க வாங்க டாடி. சார் கையை அங்கே வைக்காதீங்க சார். எங்க வைக்கணும் சார் பின்னாடி வச்சுங்க சார். சார் இங்கே கையை வச்சா பின்னாடி? லாக் எடுத்துக்கும் சார்.
டேய் என்னடா சொல்ற தம்பி இந்த பொண்ணை எங்க எங்கேயாவது பாத்தீங்களா? நான் நீ பார்க்கல பாத்தியா மச்சி? பார்க்கல சார். ஐயோ இவனா வேலை இங்க எப்படி வந்திருப்பா? நம்மள தான் தேடுறானா? என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பாக்குறேன். அஞ்சலி தான் பாவம். அஞ்சலி, நீ எங்க கூட ரைடு வந்திருக்கணும். சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நீங்க இல்லாம நாங்க தனியா கேம் விளையாண்டோமே, அதுவும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. சரி சரி, எல்லாம் சுத்தி பார்த்தாச்சுல, எல்லாரும் கிளம்பலாமா? என்ன கிளம்பலாம்? 6 மணி வரையும் டைம் இருக்கு, பொறுமையா போலாம். இல்ல அபி, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லா கேமையும் விளையாடியாச்சு, அவ்வளவுதானே, கிளம்பலாம்ல. எங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம்? வாட்டர் கேம் எதுவுமே விளையாடல. அதெல்லாம் விளையாடிட்டு பொறுமையா போலாமே. ஆமா, வாட்டர் கேம்லாம் நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க வர புரியாம பேசுறாங்களே, இங்கே இருந்தோனா அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானே. ஐயோ, இப்போ கிளம்புனாதான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு போக முடியும். ஐயோ, குழந்தைங்க நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இப்படி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் மார்னிங்கே எழுந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். எதுக்கு அவகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? எழில், குழந்தைங்க சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவங்க இன்னும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு சீக்கிரம் போகணும்? இன்னும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணட்டுமே. நிஜமா நீங்க எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு டவுட்டா இருந்தா நாங்க வீட்டுக்கு போனதும் காட்டுறோம். நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல, நீங்க போய் விளையாடுங்க. வாங்க போலாம். போங்க. ஏய், குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓ, சரிங்க மேடம். மனம், வா நம்ம போலாம். எழில், ஒரு நிமிஷம். வாட்டர் கேம்ஸ்ல அன்ஹைஜீனா நிறைய விஷயம் இருக்கு. நீ பார்த்தோன்னே குழந்தைங்கள விளையாட வேண்டாம்னு சொல்லுவ. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க விளையாடிட்டு வரட்டும், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். அன்ஹைஜீனிக்கா இருக்குன்னா எதுக்கு அலோ பண்ண? பாத்தியா, இப்படி டென்ஷன் ஆவேன்றதுனால தான் வேணான்னு சொன்னேன். எல்லாரும் இதையே சொல்லுங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என்ன இவ்ளோ நேரம் சொன்னதுதான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும், நாம இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஏதோ பண்ணுங்க. ஜெயிண்ட் வீல்ல தான் பேச முடியல. எங்கேயாவது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
எங்கேயாவது போய் உட்காந்து பேசினா நல்லா இருக்குமே. ஏய், நீங்க என்னடி பண்ற? மேடம் உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி மேடம் போறது? எனக்கே இப்பதான் எழிலோட பேச ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நந்தி மாதிரி நின்னுக்கிட்டு போடி. மேடம் உங்க கூட கொன்னுடுவேன். போடி போடிங்கறேன். எழில், எழில், இங்க வந்ததும் எனக்கு வேற சில ஞாபகங்கள்லாம் வருது. என்னது? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல 8th படிக்கும்போது இதே மாதிரி நம்ம எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு உன் கையவே பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்துட்டு நம்மள ஜோடியாவே சுத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியான மெமரபிள் டேஸ். ஸ்கூல் டேஸ் லைஃப்ல எந்த கவலையும் இல்லாத பீரியட். அண்ட் மனோ, இப்போ நீ ஹாப்பியா தானே இருக்க? இல்லை எழில், ஹாப்பியா இருந்தோங்கிறதுக்காக சொல்ல வரல. நான் ஆக்சுவலா சொல்ல வந்ததே வேற. எழில், ஆக்சுவலா எனக்கு உன்னை ஒரு நிமிஷம், டாக்டர் ரமேஷ் கால் பண்றாரு. ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எழில், எழில். ஹலோ, எஸ் டாக்டர். ச்சே. நம்ம பேச வந்தா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஒருவேளை வேணும்னே அவாய்ட் பண்றானா? சச்சே, அப்படிலாம் இருக்காது. ஐயோ, எழில்கிட்ட பேச நினைச்சதெல்லாம் குழந்தைங்க விஷயத்தை விட்டுட்டோமே. ஹலோ, சொல்லுங்க மேடம். குழந்தைங்க வாட்டர் கேம் ஏரியால இருக்காங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். மேடம், இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் ஒன்று வச்சுருக்கேன் மேடம். மேடம், இதான் மேடம் பிளானு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொதப்பின மாதிரி சொதப்பக்கூடாது. மேடம், இந்த தடவை மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். டைம் இல்லை, சீக்கிரம். ஓகே மேடம். ஃபீல் எங்கே எப்படி வந்திருப்பா? வேலு இங்க வந்துட்டானே, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஏய், குழந்தைங்க தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க, அவங்கள கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க?